हरिः ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंसस्तनूभिः विषयमधेवहितं यतायुः स्वस्ति न इन्द्रो वृद्रस्तवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्षो हरिष्ठनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ओम शांति 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 ओम महागणाधिपतये நமஹ. விஏ பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். அடியன் ஹரி கிருஷ்ணமூர்த்தி. உங்களின் வளர்ச்சிக்கான இந்த பலன்களை சொல்லக்கூடிய உங்களின் ஒருவனாக இந்த மே மாத ராசி பலன்களை இப்போது நாம் பார்ப்போம். மே மாதத்திற்கான கிரகநிலைகள் நம்ம காலை சூரிய உதயத்திலேருந்து 1-5-20-25 இதை பேஸ் பண்ணி நம்ம பலன்களை சொல்லிகிட்ருக்கோம். சூரியன் உச்சம், லக்னாதிபதி 4 நீச்சம் அடைஞ்சிருக்கார். அஷ்டமாதிபதியும் 4ஆம் அதிபதியும் நீச்சம் அடைஞ்சிருக்கார். மேலும் குரு ரிஷபத்தில் உட்காண்டிருக்கார். மேலும் சந்திரன் மிதுனத்தில் உட்காண்டிருக்கார். புதன், சுக்கிரன், சனி, ராகு இந்த 4 பிளானட்ஸுமே 12 உட்காண்டிருக்கார். ஆக இந்த பிளானட்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா சந்திரன் மிருகசேஷம் 3லேயும் செவ்வாயினுடைய காலில் உட்காண்டிருக்கார். செவ்வாய் சனியினுடைய சாரத்துலேயும் புதன் புதனுடைய ரேவத்தினுடைய சாரத்துலேயும் உட்காண்டிருக்கார். குரு மிருகசேஷம் 2லேயும், சுக்கிரன் உத்திரட்டாதி 1லேயும், சனி உத்திரட்டாதி 1லேயும், ராகு பூரட்டாதி 4, கேது உத்திரம் இந்த சாரத்தை வாங்கியிருக்கிறதுனால இந்த பலன்களை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த விஸ்வாச வருடம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் நல்ல பலன்களை தரக்கூடியவர். இதுக்கு முன்னாடி 1905 to 1906, 1965 to 1966, இப்போ 2025 2026 இது நடந்துகிட்ருக்கு. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலகட்டங்களையும் இதை ரெஃபரன்ஸ் எடுத்து தான் நம்ம பலன்களை சொல்லிகிட்ருக்கோம். நல்ல பலன்களை கிடைக்க பிரார்த்திக்கின்றோம். இது பொதுப்படையான பலன்கள். ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த பொது பலன் சொல்லும்போது ஒரு நல்லதாக சொல்லணும். ஆக்சுவலாக இண்டிவிஜுவலாக நீங்கள் இப்படி ஆகிடுவீங்க அப்படி ஆகிடுவீங்களாம் சொல்லக்கூடாது, தப்பு அது. ஏன்னா பொதுப்படையாக இவ்வளோ பாசிட்டிவ் தான் நம்ம சொல்லணும். அப்போ நெகட்டிவிட்டியில் எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் அவங்களுடைய பிளானட்ஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸாக இருக்கும். சரஸ்திர உபயம், பாதகாதிபதியினுடைய பார்வை, அவங்களுடைய வயசில் எந்த வயசில் பாதகாதிபதியினுடைய பார்வை வருது, இதெல்லாம் பார்த்து தான் பலன்களை சொல்லணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்வினி மகம் மூலம் அப்படின்னு சொன்னால் முதல் 7 வருஷம் கேது அவங்க எந்த இதில் பிறந்திருக்காங்களோ அது வயசு கம்மியாகிடும். அதுக்கு தகுந்த மாதிரி சுக்கிரன் 20 வருஷம், அடுத்தது சூரியன் 6 வருஷம், செவ்வாய் 7 வருஷம். ஒரு 40-45 வயசில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ராகுனுடைய பார்வை வர ஆரம்பிச்சிடும். பேஸ்டான் அவங்களுடைய 45 50 அந்த வயசில் அப்போ அந்த பாதகாதிபதி திசை எப்படி வருதுன்னு சொல்லி நம்ம பார்த்து பலன்களை சொல்லணும். 7ஆம் நாடு சனி வருதே சுவாமி அப்படின்னு சொன்னிங்கன்னா 7ஆம் நாட்டு சனி வந்தால் மட்டும் நம்ம வருதுன்னு சொல்ல முடியாது. சனி பகவான் உங்களுக்கு நல்ல பலன்களையும் நல்ல யோகத்தையும் கொடுக்கக்கூடியவர். நான் எப்போதுமே ஒன்று சொல்லுவேன், இந்த 7ஆம் நாட்டு சனி இன்வெஸ்ட் பண்ணுங்கள், டைமை ப்ராப்பர்ட்டிக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். எப்போதுமே எதையுமே ஒரு 2-3 வாட்டி யோசனை பண்ணி நீங்கள் டிசிஷன் எடுங்க. புது வெஞ்சர் போகிற மாதிரியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஜாதகாதிபதிகள் உங்களுடைய பாதகாதிபதியினுடைய தசைகள் அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் உங்களுடைய லைஃப்பை ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுங்கள். அஸ்ட்ராலஜி அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அல்ஜிப்ரா மாதிரி தான். எனக்கு மேக்ஸ் தெரியல அப்படின்னு சொன்னால் அது தப்புன்னு சொல்ல முடியாது. ஸோ யார் நல்லா பார்க்குறாங்க, யாரையா ஒருத்தர் ஃபாலோ பண்ணுங்கள்.
டிஸ்கஸ் பண்ணுங்கள், 2-3 பேரை பார்த்து அசஸ் பண்ணுங்கள், சக்ஸஸ் பண்ணிக்கோங்க சார். விருச்சிக ராசி நேயர்களுக்கு வணக்கம். இந்த மாதம் வந்து சூரியன் வந்து உச்சம் பெற்றிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், நல்ல பலன்கள் கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். தொல்லைகளோடு சேர்ந்து நல்ல பலன் அப்படின்னு சொல்லணும் ஆக்சுவலாக. ஏன்னா வந்து 6ல் இருக்கிறதுனால அவரே வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் ஆதியும் இருக்கிறதுனால எப்படி சொல்ல, தொல்லைகளோடு சேர்ந்த நல்ல நிலையை கொடுப்பார். அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவரே பார்த்துட்டுவார். சுக்கிரன் உங்களுக்கு வந்து 5ல் வந்து உச்சம் பெற்றிருக்கார். 7ஆம் ஆதி மற்றும் 12ஆம் ஆதி 5ல் உச்சம் பெற்று புதனோடு சேர்ந்து உட்காந்துருக்கார். லாபஸ்தானாதிபதி அஷ்டமாதிபதியோடு சேர்ந்து உட்காந்துருக்கார். அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம். என்ன சுவாமி எல்லாத்துக்கும் நல்ல பலன் தானே அப்படின்னா, கண்டிப்பாக நல்ல பலன் தான். ஏன்னா நீச்சபங்க ராஜயோகன்னு பேர். ஆக்சுவலாக சுக்கிரன் வந்து கொடுத்தாருன்னா வாங்கிக்கிறதுக்கு நமக்கு கெப்பாசிட்டி வேணும். முதல்ல அந்த விருச்சிக ராசிக்கும் இந்த அனுஷ நட்சத்திரம் மற்றும் கேட்டை இதெல்லாம் நல்ல யோகமான நட்சத்திரங்கள். எல்லா நட்சத்திரம் 27 நட்சத்திரமும் நல்ல யோகம்தான். ஆனால் அனுஷ நட்சத்திரன்றது ஒரு மிகவும் வந்து ஒரு நல்ல நட்சத்திரம். அது ஆசீர்வாதம் பண்ணும்போதே அதில் தான் பண்ணுவாங்க எல்லாரையும். அப்போது இந்த சுக்கிரன் வந்து நல்ல யோகத்தை தரக்கூடியவர். என்னடா பண்ணுவார் அப்படின்னா, ஃபாரின் சான்ஸ் கொடுப்பார், ஃபாரின் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பார், இந்த சேல்ஸில் இருக்கவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பார். ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அவங்களுடைய டைமை, அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க, ப்ரொப்போசல் கன்வெர்ட் ஆகாமல் இருக்கும். எல்லாம் இப்போ கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது, பேஸ்ட் ஆன் தி அவங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப். இந்த புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி வச்சுருப்பாங்க, நிறைய ஃபண்டர்ஸ் வந்து அப்ரோச் பண்ணி வச்சுருப்பாங்க, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இது எல்லாமே வந்து இப்போ வந்து அப்ஃப்ரண்ட்டாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அந்த குருவானவர் வந்து இப்போ சேஞ்ச் ஆகிறதுனால 2ஆம் ஆதியும் 5ல் வந்து 8ல் போய் உட்காந்துருக்கார். குரு வந்து அந்த அளவுக்கு பலன் கம்மியாக கொடுத்தா கூட அவர் கெடுக்க மாட்டார், பேசாமல் இருப்பார். பேசாமல் இருக்கிறதுனால நமக்கு ஒன்றும் இல்லையா அப்படின்னா வேறு வழி கிடையாது. ஏன்னா அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மற்ற பிளானட்ஸ்லாம் கொடுக்கும்போது அவர் பேசாமல் இருப்பார், ஆனால் கெடுக்க மாட்டார். இதுதான் ரூல் ஆக்சுவலாக. என்ன அலைச்சல் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், ட்ராவலிங், எனார்மலஸ் ட்ராவலிங் இருக்கும். நீங்கள் ட்ராவல் பண்ணி தான் ஆகணும். பிஸ்னஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ டைமை, உங்களுடைய ஆர்ஓஐ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து அந்த விருச்சிக ராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா ஒரு தைரியம், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக உங்களுக்கு ஆக்சுவலாக. அது பேசிக்காகவே பார்த்திங்கன்னா யாரையும் வந்து அந்த சீக்கிரம் வந்து டக்குன்னு வந்து தே ஓன்ட் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஆக்சுவலாக. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அசஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இன்னொருத்தங்களை அசஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த அசஸ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விருச்சிக ராசி வந்து அந்த ரொம்ப நல்லா இருக்கும். தராசுக்கு, அதாவது துலா ராசியை காட்டிலும் இவங்க நல்லா வந்து அசஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. இந்த விருச்சிக ராசி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து ராகு 4ல் வர்றதுனால அதுதான் எனார்மலஸ் ட்ராவல்னு சொன்னேன். ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸில் உங்களுக்கு வந்து பிச் பண்ணி வச்சுருப்பீங்க, இந்த அசட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கும், ஆனால் ஓரளவுக்கு தான் இருக்கும் ஆக்சுவலாக. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீச்சம் பெற்றிருக்கிறதுனால ஆல்ரெடி வந்து லீகல் கேசஸ்லாம் இருந்ததுன்னு சொன்னால் அதெல்லாமே இப்போ கன்வெர்ட் ஆகிடும். உங்களுக்கு பாசிட்டிவாக வர்றதுக்கு நிறையா வந்து உட்காந்து பேசலாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அடுத்தது பார்க்கணும். அடுத்தது என்னென்னா, என்னடா இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிருப்பீங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளானட்ஸை எடுத்து போய் சேர்த்துரும் உங்களை ஒரு நல்ல நிலைக்கு. நீங்கள் ப்ரொப்போசல்லாம் ஒர்க் பண்ணி வச்சுருப்பீங்க. ஒரு 100 ப்ரொப்போசல் கொடுத்தோன்னா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா என்னடா அது இவ்வளோ தான் ஆகிருக்கா, 50% ஆகுது, இப்போ ஒன்றுமே ஆகலையே அப்படின்னா கூட இந்த பழைய ப்ரொப்போசல்லாம் கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே உங்களுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிஸ்னஸ் கன்வர்ஷன்ஸ்லாம் நிறைய நடக்கும். இந்த ஃப்ரான்ச்சைசி மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும், பியூட்டி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, பியூட்டி பார்லர் ரன் பண்ணுறவங்க, இந்த குறு தொழில் வியாபாரிகளுக்கு ரொம்ப நல்லா இருப்பாங்க.
இந்த மளிகை வியாபாரிகள்லாம் ரொம்ப சிறந்து விளங்குவாங்க. அவங்களோட எஃபர்ட் வந்து பார்த்திங்கன்னா 200 எஃபர்ட்ஸாக இருக்கும், 200% எஃபர்ட் இருக்கும். கண்டிப்பாக நல்லது நடக்கும். மேலும் இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் கொஞ்சம் வந்து தடுமாற்றங்கள் ஏற்படும். பட் ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் ஒட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டர்ஸ் வந்ததுன்னா தைரியமாக எடுத்துக்கலாம். ஏன்னா அதுவே உங்களை லீட் பண்ணிடும். மற்றும் உங்களுடைய ஜாதகங்கள் இண்டிவிஜுவலாக இருக்கிற ஜாதகம் பாதகாதிபதியினுடைய தசைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த பிளானட்ஸ் எல்லாமே வேலை செய்ய ஆரம்பிக்குங்க. கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து பலன்களும் பார்த்திங்கன்னா பொது பலன்தான். மேலும் ஒவ்வொருத்தங்களுக்கும் தனிப்பட்ட பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய நம்பரும் காண்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே வந்து கீழே கொடுத்துருக்கு. உங்களுடைய பர்சனலாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பார்க்கணும்னா நம்ம மீட் பண்ணுவோம்.